Hi, 10th State Board Example 1.9 sum இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். Given வந்து பார்த்தீங்கன்னா f of x is equal to 2x minus x square. அதாவது x பிளேஸில் என்ன கிடைக்குமோ அந்த இடத்துல நம்ம x வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து f of 1 இருக்குது. ஸோ x is equal to 1ன்னு அர்த்தம். ஸோ f of x வந்து என்னது 2x minus x square. x பிளேஸில் நம்ம 1 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 into 1, 2 multiply by 1 minus 1 square. 2 1s are 2 minus 1, 2 minus 1, 1. ஸோ f of 1க்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா f of 1 equal to 1. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா f of x plus 1 is அதாவது x பிளேஸில் x plus 1 இருக்குது. x is equal to x plus 1. ஸோ எங்கே வந்து x இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் x plus 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ f of x plus 1 is equal to 2 into x plus 1 minus x பிளேஸில் x plus 1 the whole square. அதாவது இப்போ 2 வந்து உள்ள காமனாக இருக்குது, காமன் மல்டிப்பிளாக இருக்குது. 2x 2 into x 2x plus 2 into 1 2 minus இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது தனியாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். இது x plus 1 the whole ஸ்கொயர்னால a plus b the whole ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். அப்போ உங்களுக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 கிடைக்கும். நீங்கள் ப்ராக்கெட் போட்டு தான் கண்டிப்பாக போடணும், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து 2x ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 minus 1 1. இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா f of x plus f of 1. f of x வந்து ஆல்ரெடி கொஷனில் இருக்க சேம் f of x தான். ஸோ 2x minus x square அப்படியே போட்டுக்கலாம். f of 1 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா அந்த 1. ஸோ அது ப்ளஸ் 1 போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு கிடைக்கிது. கிடைச்சோன்னா ஆர்டராக எழுதிக்கணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ தேர்ட் சப்டிவிஷனுக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.21 பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா f of x வந்து உங்களுக்கு 3x minus 2 g of x is equal to 2x plus k கொடுத்துருக்காங்க. f of xும் g of xும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் f of g is equal to g of f அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் சேம் கிடையாது. f of g வந்து f of g of x, g of fனா g of f of x. ஸோ இதோட ரெண்டு ஆன்சரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம இந்த k கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டு கிவன் வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறோம். அகெயின் இன்னொன்று கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா f of g is equal to g of f. ஸோ இப்போ f of g எப்படி நம்ம எழுதுவோம்? f of g of x, g of f of x. ஸோ g of x பார்த்தீங்கன்னா 2x plus k. இங்கே f of x பார்த்தீங்கன்னா 3x minus 2. இப்போ இதை ஃபுல்லத்தையும் நம்ம எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் f of x பிளேஸில் இது இருக்குது. ஸோ f of எங்கெல்லாம் x இருக்கும் அங்கே அப்படியே நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x இருக்க பிளேஸில் அப்படியே இங்கே 2x plus k சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 3 into 2x plus k minus 2 is equal to இங்கேயும் அதே மாதிரி தான். இதை ஃபுல்லாக நம்ம எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே g of x பிளேஸில் இந்த 3x minus 2வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு 2 into 3x minus 2 ப்ராக்கெட் போட்டுக்கணும், ஏன்னா இந்த 2 இது ரெண்டுத்துக்கும் காமன். இங்கேயும் அதே மாதிரி தான். ப்ளஸ் கே, ப்ளஸ் கே இருக்கு இல்லையா, அதனால் இங்கேயும் ப்ளஸ் கே வருது. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் 3 2 times 6x ப்ளஸ் 3k minus 2. ஸோ 6x கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது 3k.
இங்கே ப்ளஸ் கே அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் கே ஆகிடும். இந்த -4 இங்கே இருக்க -2 இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது +2 ஆகிடுது. 3k - 1k 2k. -4 + 2 -2. ஏன்னா பெரிய நம்பர் வந்து 4, ஸோ -2. ஸோ 2 இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும். k ஈக்குவல் டு 2 1 டைம் உங்களுக்கு போச்சுன்னா k = -1 கிடைக்கிது.